ஹாய் அமேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜேகேவோட பர்த்டே ஸ்பெஷல் ஸ்டோரி. உங்களுக்கு டேக் குக் பிஎல் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டு கொரியா. ஓப்பன் பண்ணோம்னா இந்தியாவில் ஒரு வில்லேஜ், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வில்லேஜ் பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான ஃபேமிலி, அப்பா அம்மா 3 பசங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. அது பக்கா வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிற ஒரு வீட்டை சுற்றிலும் வயல், மாடு, ஆடு அப்படி சொல்லிட்டு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஒரு பச்சை பசேல்னு இருக்குது அந்த வில்லேஜு. அங்கே தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. இப்படி ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பில் ஒருத்தரோட என்ட்ரி. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே. அவருக்கு அந்த வில்லேஜ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வில்லேஜை விட்டு எங்கேயும் போகாமல், அதாவது படிக்கிறது கூட அவருக்கு நிறைய ஆஃபர் வரும் வெளியில் போயிட்டு படிக்கிறதுக்காக. ஆனால் அவர் போக மாட்டார். பிகாஸ் அந்த வில்லேஜ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அவருக்கு 2 பிரதர்ஸ், நம்ம ஜின் அண்ட் ஜெமின். இங்கே ஜிம்மினும் ஜேகேவும் தான் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. ஜின்னுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இது நம்ம ஜேகேவோட சைடு. நம்ம அதர் சைட் பார்த்தோம்னா நம்ம டேயோட ஃபேமிலி கொரியாவில் இருக்காங்க. டேக்கு வந்து ஆழம், சுஹா வந்து பிரதர்ஸு. நம்ம ஹோபி வந்து அவங்களோட கசின் பிரதர், அவங்களோட அத்தை பையன். ஹோபி வந்து இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு போயிருப்பார் லாஸ்ட்டாக ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். ஸ்டடீஸ்க்காக நம்ம ஹோபி வந்து அங்கே போயிருப்பார். அப்போது நம்ம ஆரம், சுகா, டேக்கு வந்து அப்பா அம்மா இல்லை. ஹோபியோட ஃபேமிலி தான் அவங்களுக்கு பேஸாக இருப்பாங்க. ஹோபியோட மாம் வந்து ஆரம்காக இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. மீன்வைல் இந்த சைட் ஜின்னோட ஃபேமிலி வந்து ஹோபியோட அம்மாவுக்கு தெரியும். அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அலைன்ஸ்க்காக இந்தியா வந்து அவங்க பார்க்குறதுக்கு வராங்க. ஆரம்க்கு ஒரு மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்படி வரும்போது ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் ஒரு காற்று வாக்கில் சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்குது, இங்கே வரண்டிருக்கு, அங்கே வரண்டிருக்குன்னு சொல்லும்போது ஜின்னோட ஃபேமிலி அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜின் ஃபேமிலி போய் அப்ரோச் பண்ணி பேசி, இவங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் பேசி டிசைட் பண்ணுறாங்க. தென் வந்து ஆரம்க்கு கால் பண்ணி அங்கேருந்து அவங்களெல்லாம் வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ தான்டா. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? இப்போ வந்து ஹோபியோட அம்மா வந்து நம்ம ஜின் ஃபேமிலி போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இல்லை, கொரியாவுக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது வந்து பேசுகிறாங்க. ஜின் அவங்க அப்பாவும் ஹோபியோட மதரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. என்னன்னாக்கா, ஆரம் பற்றி அவங்க இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஹோபியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் ரொம்ப பொறுப்பானவன். அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் குடும்பத்தை மொத்தமும் அவன் தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். குடும்பத்தை மட்டும் இல்லை, அவனோட பிஸ்னஸும் அவன் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஹெல்ப்பாக சுகாவும் இருக்கான். நீங்கள் நம்பி கொடுங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்றாங்க. ஜின்னோட அப்பாவுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னாக்கா, என் பையனை நான் எப்படி அவ்வளோ தூரம் கொடுப்பேன்? இங்கே இருந்தாங்கன்னா என் கண்ணு முன்னாடி நான் வச்சு பார்த்துப்பேன். ஃபாரினில் கொடுத்துட்டு என் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படி சொல்லி ஜின்னோட அப்பா கேட்குறாங்க. ஹோபியோட அம்மா, நான் இருக்கல, என்னை நம்பி கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறதோட நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஆரமும் ரொம்ப நல்லவன். அவன் பிரதர்ஸ்க்காக இவ்வளோ வருஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு பிரதர்ஸை விடாமல் ரன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நம்பி கொடுங்க அப்படி சொல்கிறேன். இல்லை, என் பையனுக்கு இங்கேயே நிறைய அலைன்ஸ் வருது, நான் அங்கே கொடுத்துட்டு என்னால் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படி சொல்லி கொஞ்சம் தயக்கமாகவே சொல்லிகிட்ருக்காரு. ஹோபி மதர் வந்து என்னென்னமோ பேசி லாஸ்ட்டாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிவிட்டு ஜின்னோட அப்பா என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் வர சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு பார்ப்போம், நான் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன், என் பையனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படி சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் வந்து அவங்கள வர சொல்கிறேன்
அப்படி சொல்லிட்டு ஹோபியோட அம்மா வந்து சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. மீன்வைல் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஹோபியோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க, ஹோபிக்கு கால் பண்ணுறாங்க. ஆரம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் இல்லையா, அவர் எடுக்க மாட்டார் கால் அப்படி சொல்லிவிட்டு ஹோபிக்கு கால் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஃபோன் பார்த்திங்கனாக்கா ஹோபி, என்ன நம்ம அம்மா நமக்கு கால் பண்ணுறாங்களா, அதிசயமாக இருக்குது, ஆரம் தானே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பான் அப்படி சொல்லிக்கிட்டே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஹோபி. என்ன மம்மி என் சைடு காற்றடிக்குது திடீர்னு, ஏதாவது வேலை ஆகணுமா அப்படின்னு ஹோபி கேட்க, ஹோபிடம்மா, டேய் நீ தானடா என் செல்ல பிள்ளை, உங்ககிட்ட பேசாமல் நான் யாருக்கிட்ட பேச போகிறேன் அப்படி சொல்ல. ஹோபி, அச்சோ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஐயோ நான் கூட நீ என்ன தான் பெத்த அப்படின்றத மறந்துட்டேனே அப்படின்னு கொஞ்சம் அப்படி கிண்டலாக பேசிகிட்டு இருக்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு ஹோபி கேட்க, ஹோபியோட அம்மா, இல்லைடா ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் இந்த ஆரம் கால் பண்ணேன், அவன் ஃபோனே எடுக்கலை, சுகா சொல்லவா வேணும், ஃபோன் எங்கே இருக்குன்னே பார்க்க மாட்டான், அப்புறம் அவன் சின்ன பையன், அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்கிறது, சரி நான் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற அங்கே எல்லா பிஸ்னஸையும் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்தியா வரேன். என்ன மம்மி என்ன விஷயம் திடீர்னு இந்தியா வர சொல்கிறேன்னு. அதுதான்டா இங்கே நான் அலைன்ஸ்க்காக வந்தேன் இல்லையா, அது ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா அவன் பேசி ஆரம் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி அவனை ஒரு ஃபேமிலி மேனாக இங்கேருந்து கூப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லி ஹோபியோட மம்மி சொல்கிறாங்க. ஹோபிக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி மம்மி நான் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாரு. நீ ஒன்றும் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி வர வேண்டாம், நீ வந்து அங்கே பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாகவே வா, ஆரம் சுகா தேவை முன்னாடி அனுப்பி வையும், நான் இல்லாமல் ஆரமுக்கு கல்யாணமா அதெல்லாம் முடியாது, நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னு ஹோபி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. என்னமோ பண்ணி தொலை எனக்கு வந்தால் போதும் அப்படின்ட்டு ஹோபியோட மம்மியும் கால் கட் பண்ணிடுறாங்க. அடுத்து அங்கே கொரியாவில் பார்த்தோம்னா நம்ம வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் வந்து காலேஜ் ஃபைனல் இயர், அவர் இப்போ இந்த எக்ஸாம் முடித்தார்னா நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் பண்ண போகணும். அவருக்கு இங்கே நிறைய ஆஃபர் வருது, ஏன்னா அவர் தான் காலேஜ் டாப்பராக இருக்கார். இந்த பக்கம் நம்ம ஆரமன் சுகா வந்து ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஷெட்யூலே எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மார்னிங் டு நைட்டு பிஸியாகவே இருப்பாங்க, அவங்கள பிடிக்கவே முடியாது. ஹோபி தான் இவங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கூடவே இருப்பார். மீன்வேல் பார்த்திங்கன்னா ஆரம் தேடி நம்ம ஹோபி போகிறாரு. ஆரம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹோபி வந்து உள்ளே போய்ட்டு என்ட்ராகும். ஆரம் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கார், சைகையிலே வந்து வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் வராரு. எல்லோரும் வந்து ஹாலில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அப்போ ஹோபி வந்து எல்லார்ட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. ஆரம் இப்போ நம்ம அம்மா வந்து கால் பண்ணாங்க, இந்தியா வர சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹோபா இங்கே இருக்கிற இஷ்யூலாம் உனக்கே தெரியும், இந்த நேரத்தில் நம்ம இந்தியா இப்போ போய் தான் ஆகணுமா, பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போய்கிட்டுருக்கு, நம்ம விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகுது, நமக்கு எல்லாமே லாஸ் தான் ஆகும், அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, நீ எல்லாத்தையும் இந்த 2-3 டேஸில் ஷெட்யூல் பண்ணிவிட்டு கிளம்பி தான் ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு ஹோபி சொல்கிறாரு. சுகாவும் வந்து ஆமாம் இப்படியே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, நம்மளும் ஒரு ஃபேமிலியாக வந்து கம்ப்ளீட் ஆக வேண்டாமா, இப்படி நீ நான் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தால் எப்படி, சுகா சொல்லட்டேவும் ஆமாம் நம்ம இப்படியே இருந்தால் எப்படி, நம்மளும் ஒரு ஃபேமிலியாக வந்து கம்ப்ளீட் ஆகணும்ல, அம்மா அப்பா இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ நீங்கள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கிறீங்க, இருந்தாலுமே ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சேடாக நம்ம சொல்லவும் ஆரம்புக்கு கொஞ்சம் அது கஷ்டமாயிடுது. அதாவது சுகா வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவர் ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருப்பார், மீன்வைல் வந்து ஃபேமிலி பிஸ்னஸும் சேர்த்து பார்த்துட்ருப்பார். இவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சரி ஓகே அப்படி சொல்லி பிரதர்ஸ்க்காக அக்செப்ட் பண்ணிவிட்டு மேரேஜ்க்கு ஓகே சொல்லிவிட்டு இங்கே வந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த 2-3 டேஸில் வந்து எல்லாமே ஷெட்யூல் பண்ணி அவங்க மேனேஜர்ஸ் கிட்ட இதெல்லாம் பண்ணணும், நான் அங்கேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருப்பேன் அப்படி சொல்லி வீடியோ கான்ஃபரன்ஸில் எல்லாமே பண்ணலாம் அப்படி சொல்லி இங்கேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம போகிறோம், ஒரு மேரேஜ் ப்ரொபோசலுக்காக போகிறோம் அப்படின்னும் போது அங்கே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே அவருக்கு நம்ம வந்து ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு அவருமே வீடியோலே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சர்வீஸ்க்காக
ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவர் இப்போ இதை முடிச்சதுமே வந்து நெக்ஸ்ட் அவர் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இங்கேருந்து போவாங்க. இங்கேருந்து அவங்க இன்றைக்கி கிளம்ப போகிறாங்க. அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. ஏன்னா இவர் கிளாஸ் டாப்பராக இருப்பார் இல்லையா, அங்கவே வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் உள்ள ஒரு காலேஜ், அங்கே இவருக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தட் மீன் அவர் அடுத்து இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து போய்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி. சரி, இப்போ நமக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்ம போகணும்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து இந்தியா கிளம்புறாங்க. ஓகே, இது இப்படியே போக இவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி கிளம்புற நாள் வந்துருச்சு. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே ஹாப்பியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க இந்தியாவுக்கு. போயிட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனாக்கா ஹோபி மாம் வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்கம் பண்ணி அங்கே அவங்களுமே இந்தியாவில் தானே இருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கலி வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற ப்ளேஸில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இந்த ஹாஃப் வேல வந்து ஜின்னோட ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு கிளம்பி ஜின் பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேக்கு ஜின்னை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு விருப்பமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேமிலி அவர் முன்னாடி ஹாப்பியாக அங்கே அந்த வில்லேஜில் இருக்கணும். அந்த வில்லேஜ் லைஃப் விட்டு வேறு என்ன லைஃப் வந்துட போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அதனால இந்த மேரேஜுக்கு ஓகேவே சொல்ல மாட்டுறாரு. மீன்வேல் ஜின்னுக்கு வந்து அவங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, சரி நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு போகணும், நமக்காக அப்பா ரொம்ப மெனக்கடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் இருக்கார். நம்ம ஜிமின் சொல்லவே வேண்டாம். ஜிமினுக்கு அங்கே இருக்கிறத விட வெளியிலலாம் நல்லா சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஆஃபர் எப்படி கிடச்சா நான் பாட்டு கல்யாணம் பண்ணி போயிடுவேன்ப்பா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல ஜேகே முறைக்கிறாரு. எனக்கெல்லாம் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக பிடிக்காது, யார் வேணால் போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்காரு. மீன்வேல் அவருக்குமே வந்து எக்ஸாம் இருக்குது. ஜிமின் அண்ட் ஜேகே 2 பேரும் காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. இங்கே இவங்க காலேஜ் போன நேரமாக தான் வந்து நம்ம ஆரம் ஃபேமிலி மொத்தமாக வந்திருக்காங்க ஜின்னை பார்க்குறதுக்கு. ஜின்னுக்கு ஒரே பயம் என்னென்னா நம்ம தம்பிங்க எல்லாம் இப்போ வந்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாகவே இருக்குது. ஜின் இங்கே உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலி வராங்க. வந்து ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜின் அப்பா தான் வந்து வெல்கம் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்து எல்லாமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஜின் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜேகே அண்ட் ஜிமின் வராங்க, காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. வந்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அப்வியஸ்லி நம்ம பாய்ஸில் அப்படியே எவ்வளோ சூப்பராக கூலாக இருப்பாங்க. அதை பார்த்தவனே ஜிமினுக்கு வந்து அப்படியே ஐயோ அப்படியே இந்த மாப்பிள்ளை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் போயிடுவார். இது எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் அவர் போகிறாரு. உள்ள போன ஜேகேக்கு வந்து இது எதுவுமே பிடிக்கலன்றதுனால யாரையுமே பார்க்கல, அவர் பாட்டு உள்ளே போயிடுறாரு. போயிட்டு ஜின்னை ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜின் வந்து ரெடியாகி தான் இருக்கார், ஆனால் வந்து வெளியில் போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜின்னோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க பார்க்கணுமா அப்படின்ட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேக்ரவுண்டில் கொஞ்சம் அந்த டாக் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேளுங்கடா, ஓகேவா? இப்போ ஜின்னோட அம்மா வந்து ஜின்னுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் கையெடுத்து கும்பிடணும், நீ எதுவுமே வந்து பேச வேண்டாம், அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் மட்டும் ஆன்சர் பண்ணு, வேறு எதுவும் பண்ண வேணாம், அவங்க சொன்னால் மட்டும் உட்காரு சரியா அப்படி சொல்லி ஜின்னோட அம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம ஜேகேவும் ஜிமினும் போகிறாங்க. போயிட்டு அங்கே நிற்கும் போது இப்போ நம்ம வாய்ஸ் உட்காந்துட்ருக்காங்க, அப்படி கெத்தாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹோபியோட அம்மா தான் ஜின்னை பார்த்துட்டு வாப்பா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த ஜின்னை வந்து தலையை வந்து ஷேக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து க்ரீட் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஹோபியோட அம்மா வந்து கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க ஜின்னை. ஜின்னோட அப்பாவில் அதுதான் என் பையன் ஜின், அவன் வந்து காலேஜ்லாம் முடிச்சிருக்கான், இன்ஜினியரிங் பண்ணியிருக்கான் அப்படி சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்போ தான் காலேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபைனல் இயரு. ஜேகே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் வந்து
அவனுமே வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து ஜேகே நம்ம டேவை பார்க்குறாரு. அது வரைக்கும் அங்கே யார் இருக்கா என்ன அப்படின்னு பார்க்கவே இல்லை. ஜேகேக்கு டேவை பார்த்தது பிடிச்சிருது, ஆனால் அதை வெளியில் காட்டிக்கல. இந்த பக்கம் டேவ் வந்து நம்ம ஜேகேவை பார்த்ததுமே ஃப்ளாட்டு. அந்த அந்த கோபம், ஐஸு, பன்னி ஸ்மைலு இதெல்லாம் பார்க்க வந்து ஆள் வந்து ஃப்ளாட்டு. என்னமோ இவருக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி இவர் அப்படியே பேனு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மனுக்கு சுகாவை பிடிச்சி போகுது. பிடிச்சிட்டு ஐயோ இவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கா, ஐயோ அந்த பூனைக்குட்டி எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜின்னா அப்படியே இக்கத்தோட உச்ச கட்டத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஆரம்ப பார்க்க முடியாமல் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே இந்த சைடையிலேயே ஆரம்ப பார்க்குறாரு. நம்ம ஹோபா தான் பாவம் யாரை பார்க்குறது தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு இந்த இதில் ஆள் இல்லைப்பா, நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போடும்போது கண்டிப்பாக அவருக்கு ஆளை போட்டுடுறேன். ஓகே, பாவம் ஹோபி. சரி விடுங்க, அவருக்கு தான் ஆர்மிஸ் இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. இப்படியே போய்கிட்டுருக்கு. அப்போ வந்து சரி அப்படின்னு பேசிட்டு சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படி சொல்லி ஹோபியோட மம்மி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆரம்ப கேட்குறாங்க ஹோபியிடம், என்னடா உனக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா பையனை அப்படின்னும் போது ஆரம் வந்து அவங்க தம்பிங்களை திரும்பி பார்க்குறாரு. என்ன உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கண்ணிலே கேட்குறாரு. கேட்டு சுகாவும் டேவும் முதல்ல சொல்கிறாங்க எங்களுக்கு ஓகே இப்போவே கூட நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னும். ஜின்னோட அப்பா ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இவங்க உடனே கூட்டுட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க பசங்க எங்கேயுமே அனுப்பாமல் கூடவே வச்சுட்டு இருந்தார் இல்லையா. இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு பக்கம் அப்செட் ஆகிடுறாங்க. அப்போது ஆரம்பம் தான் சொல்கிறாரு, அங்கிள் நீங்கள் வந்து உங்கள் பையனை எங்களை நம்பி கொடுங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். ஃபேமிலி அப்படின்றது நாங்களுமே ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஆஃப்டர் எங்கள் அம்மா அப்பாவோட ஆக்சிடெண்ட் நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் போகக்கூடாது சொல்லி என் ஃபேமிலி வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஃபேமிலி பிஸ்னஸ் ப்ளஸ் ஃபேமிலியும் நானே பார்த்துட்டு இருந்தேன். இப்போது உங்கள் பையன் எங்கள் கூட வரும்போது நாங்கள் ஃபேமிலியாக ஒரு கம்ப்ளீட் ஆகும் இல்லையா அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தை வந்து ஜின்னோட அப்பாவுக்கு பிடிச்சிருது. ஜின்னோட அம்மாவை பார்க்குறாரு அவர், அவங்களுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்குமே வந்து இவங்க பிடிச்சிருக்கு, ஆரம்பம் பிடிச்சிருக்கு, சரி ஓகே அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஜின்னை கேட்கணும் இல்லையா, ஜின்னை கேட்டு ஜின்னு என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லி தெரியணும் இல்லையா. அதனால் சரி இருங்க நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி அங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கிளம்பும்போது நம்ம பசங்க எட்டி உள்ளே பார்க்குறாங்க, எங்கேயாவது யாராவது தெரிவாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே உள்ளே போனவங்க தான், ஒருத்தருமே எட்டி பார்க்கல. போயிட்டு நம்ம ஜின்னு மட்டும் மேலேருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்காரு இவங்க கிளம்புறத. அதை ஆரம் பார்த்துட்டு போகும்போது சும்மா அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு கை மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அதான் அப்படியே அந்த நாள் அப்படி போகுது. நைட்டு டின்னர் அப்போ வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்க அப்பா டிஸ்கஸ் பண்ணுறாரு, உனக்கு ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் சொல்கிறாரு, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா அப்படி சொல்லிடுறாரு. நம்ம ஜேகேவா வேணாம் சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒரு பக்கம் அவருக்கு நம்ம டேவை பிடிச்சிருந்தாலும் அது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லையா, அப்படி தான் அவரு நினச்சிப்பார். ஏன்னா இவருக்கு வந்து இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, அவங்கள கல்யாணம் பண்ணால் ஆப்வியஸ்லி ஃபாரின் போகணும் அப்படின்றதுனால வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருப்பார். சரி அப்படி சொல்லிவிட்டு இங்கே சொல்லும்போது சரி நமக்கு தானே பிடிக்கல, அண்ணனுக்கு ஓகேன்னா பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட் வந்துட்டு ஜிமின் அண்ட் ஜேகேவும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இதில் ஷாக் அப்படி என்னென்னா, சுகா வந்து வீட்டுக்கு போனதுமே எனக்கு அவங்க ரெண்டாவது பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அப்போ ஒரு கல்யாணம் வந்து 2 கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு ஹோபி அவங்க மம்மி சொல்லிவிட்டு சரி அவங்க இது ஃபஸ்ட்டு ஆரம்புக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உனக்கும் பேசி முடிச்சிடுவோம், உனக்கும் கல்யாணம் பண்ணியே கூப்பிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஹோப் கொடுக்குறாங்க நம்ம சுகாக்கு. அவரும் ட்ரீமுக்கு போயிடுறாரு. சரி பரவாயில்ல, நம்ம பார்த்ததுமே அவனை பிடிச்சிருக்கு, நம்மளும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாரு. மீன்வைல் இங்கேருந்து ஜின் அவங்க அப்பா வந்து ஹோபியோட மதருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, எங்களுக்கு ஓகே
நல்ல நாள் பார்த்து இங்கே வாங்க நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது கோபியோட அம்மா வந்து பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல, அப்புறம் இன்னொரு அலையன்ஸும் நாங்கள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னது ஒரு பையனை தானே கேட்க வந்தீங்க, என்ன இன்னொன்று அப்படின்றீங்க. இல்லை அவங்க ஜிமின் வந்து எங்கள் சுகாவுக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு, சுகாவுக்கு பார்த்ததும் பிடிச்சிருச்சான். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, இது என்ன பண்ணுறது, நான் ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தேன், நீங்கள் என்ன 2 பையனை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஷாக்கு. சரின்னு சொல்லிவிட்டு சரி நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அகெயின் வீட்டில் டிஸ்கஷன் போகுது. நம்ம ஜிம்முனுக்கா ஐயோ அந்த முகமெல்லாம் ஒரே சிரிப்பு, பல்லா தெரியுது, பிரைட்டாக இருக்குது. அதுடா நானும் ஃபாரின் போக போகிறேன், அந்த பூனைக்குட்டிக்கு என்னை பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரே இது. ஏன்னா அவங்க அந்த 1 டே ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போகும்போது பார்க்குறது, இங்கே வரும்போது பார்க்குறது, நிற்கும் போது பார்க்குறது, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து எப்படின்னா இவங்க நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்படி தான். மற்றபடி வந்து ரொம்ப நல்லா பழகலை அப்படிலாம் கிடையாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி அப்படி தான். எல்லா அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்ப்பாங்க, பிடிக்கும், கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படி தான் நடக்கும். சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பழகிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஜிம்மின்னு எனக்கு ஓகேப்பா, எனக்கெல்லாம் இங்கே இருக்கிறதோட ஃபாரின் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஜேகேக்கு இது இன்னும் ஷாக்கு, என்னடா இது எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க போலையே, நாம் மட்டும் இருப்போம் போலையே அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்படி கொஞ்ச நாள் போக இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட் டேவும் வருது. என்கேஜ்மெண்ட் டே வரும்போது இப்போது அப்வியஸ்லி 2 பேராக வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது இங்கே மீதி இருக்க 2 பேர் நிலமை யோசிச்சு பாருங்கள். அவங்க தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஜேகே வந்து ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த பக்கம் ஆரமுக்கு சுகாவுக்கும் நம்ம டே ஹெல்ப் பண்ணுறாரு. மாப்பிள்ளைகளை ரெடி பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர்டூ பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கு என்னென்னா, ஒருவேளை நம்மளும் முந்திக்கிட்டு சொல்லியிருந்தா 3வது ஆளாக நம்மளும் நின்றுப்போமோ அப்படின்ற மாதிரி டே யோசிச்சுட்டு பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் அப்படியே போகுது. அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ப்ரெஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கூப்பிட்றாங்க, கூப்பிட்டுவாங்க க்ரூம்ஸ்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜின்னோட அப்பா அம்மா வந்து இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஹோபியோட மாம் வந்து ஹோபியோட மாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரம் சுகாவை கூட டே, இந்த பக்கம் ஜேகே வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் 2 பேரும் நிற்கிறாங்க. பேசி அது 2 டேஸில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 2 டேஸ் வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் பேசிக்க நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி. அதனால் அங்கே இப்போது அது வில்லேஜில் வந்து ஜின்னோட அப்பா தான் அந்த ஊரில் பெரிய தலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நாட்டாம், அந்த மாதிரி அவர் அங்கே. ஸோ அவருக்கு அங்கே அப்வியஸ்லி நிறைய வீடுகள் இருக்கும். அங்கே வந்து இன்னொரு வீட்டில் நம்ம பாய்ஸ்லாம் போயிட்டு ஸ்டே பண்ணுறாங்க. தட் மீன் நம்ம கொரியன் க்ரூம்ஸு அவங்க போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியோட, மாப்பிள்ளை வீடு. இந்த பக்கம் ஜின் ஃபேமிலி வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொடுத்து விடுறாங்க. கொண்டு போகிறது யார், நம்ம ஜேகே தான். அங்கே வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ண வர்றது யார், நம்ம டே தான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்டட் வருது. என்னன்னாக்கா, நான் உங்களுக்கு ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்டுட்டு போவார் ஜேகே. வந்து ஊரை சுற்றி காட்டுறது, உங்களுக்கு இது கூட தெரியாதா, நீங்கள் இதெல்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு வந்து சும்மா பார்க்குறதுக்கும் அப்படி பேசும்போதும் நமக்கு பிடிக்கிறதும் இருக்கும் இல்லையா, அப்படி தான். ஒரு விஷயமும் ஜேகே பண்ணுற ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம்லாம் நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணி ஜேகேவையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போனோண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம டே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஆரம் அஞ்சின்னு பார்த்தா நம்ஜின் அந்த பேரும் சரி, யூன்மின் பேரும் சரி, இவங்கள பார்க்க விடலை. ஏன்னா அது வில்லேஜ் இல்லையா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி ஓவர் டு ஃபோன். இப்போ இந்த பக்கம் ஒரு வீடுனா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் தான் இன்னொரு வீடு, அங்கே தான் மாப்பிள்ளை வீடு இருக்குது. மாப்பிள்ளைலாம் ஸ்டே பண்ணி வச்சுட்ருக்காங்க. அவங்க இங்கேருந்து அங்கே போக முடியாது, அவங்க அங்கேருந்து இங்கே வர முடியாது. அப்படின்னும் போது இவங்க ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த 2 டேஸ் வந்து ஃபோனில் அவங்களுக்கு போகுது. இந்த பக்கம் நம்ம
டேக்கோ கப்பல் எப்படின்னா இவங்க நேராகவே பார்த்து பேசிக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு அது லவ்னு சொல்ல தெரியல. ஜஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, பிடிக்குது அப்படின்ற மாதிரி. மீன்வேல் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் முடிகிற அன்றைக்கி தான் வந்து நம்ம ஜேகேவும் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பார். ஜிமின் ஜேகேவும் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துருப்பாங்க. அவங்க ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த 2 days வந்து மேரேஜ்க்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறது, ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறது, அதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு போகிறாங்க. அங்கே சின்ன சின்ன குட்டி குட்டி ரொமான்ஸு, உனக்கு இது பிடிக்குமா, உனக்கு அது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது, ஒரு ஃபுட் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்போது ஜேகேக்கும் வந்து இந்த மேலே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா பிடிக்கும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேனாக்கா நான் இந்த ஊரை விட்டு வரா மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால சொல்ல மாட்டுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா வந்து ஜேகேவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இன்விடேஷன் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக போயிட்டு வரும்போது ஒரு மழையில் மாட்டிக்கிறாங்க. மழையில் மாட்டிக்கிட்டு ஒரு ஷாப் ஓரமாக நின்றுட்டு அந்த மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போது வந்து இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணணுமா, நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாரு. ஜேகே எனக்கு உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு. இதுக்கு நம்ம ஜேகேவும் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, அதாவது ஷாப்பிங் போகணுமா, மழை நிற்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில்லியாக கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன பேச வராரு அப்படின்றது ஜேகேவால் யூகிக்க முடியுது. ஆனால் அது வந்து டைவர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அப்படியே நம்ம ஜேகேக்கு அப்படியே ஷாக்கு, பார்த்தது பிடிச்சிருச்சா, என்ன சொல்கிறா இவன் அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. நம்ம சொல்லுது, ஆமாம் பார்க்க வந்தது என்னமோ உங்கள் அண்ணாவை தான், ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் இவன் கூட நம்ம வாழக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. உனக்கு அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்படி தான். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா சொல்லு, நான் ஃபேமிலியில் பேசி இவங்க மேரேஜ் முடிஞ்சதும் நம்மளும் மேரேஜ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் அவர் பேசினதெல்லாம் நம்ம ஜேகேக்கு ஓகே, அந்த போகலாம் அப்படின்னு சொல்லவும் நான் ஃபாரின்லாம் வர மாட்டேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் இல்லையா அவர். அதனால நம்ம ஜேகே சொல்கிறார், இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் மேரேஜ்லாம் இல்லை, நம்ம மேரேஜ்லாம் பண்ண முடியாது, இந்த பிளானை இதோட ட்ராப் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு மழை நின்றுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு ஜேகே என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. போய் பைக் எடுக்கிறாரு. நம்ம பின்னாடி உட்காந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வரையுமே நம்ம ஜேகே ஒரு வார்த்தை கூட பேசலை. மட்டும் மிரர் வழியாக ஜேகேவை பார்த்துக்கிட்டே வராரு. என்ன நான் தப்பு பண்ணிட்டோமோ, அவங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படி சொல்லி ரிக்ரெட் பண்ணிகிட்டே வராரு. இனிமேல் வீட்டுக்கு வந்து அவங்க ஸ்டே பண்ணிகிட்ருக்க வீட்டில் விட்டுட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அவனுக்கும் பிடிக்குது, நமக்கும் பிடிக்குது, ஆனால் ஏன் வேணான்னு சொன்னோம், இல்லை நம்ம இந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா அம்மா விட்டுட்டு போகிறது இன்னொன்று. சடனாக ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டா இருக்கிற இடத்த விட்டு போய் தான் ஆகணுமா, ஏன் அப்படி ஒரு கட்டாயம் இருக்குதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வேண்டாம் அப்படி சொல்லிடுறாரு. இது வந்து யோசிச்சு இருக்கும் போது ஜின் பார்க்குறாரு. என்ன ஜேகே ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி கேட்கவும் ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா, வாங்க நம்ம போகலாம், மேரேஜ் ஒர்க் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி போயிடுறாரு. இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. தட் 5 டேவும் வருது அவங்க மேரேஜ். அதாவது நம்ம யூன்மின் நம் ஜின்னோட மேரேஜ் டே வருது. மார்னிங் வந்து மேரேஜ்க்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் எப்போதும் போல் ஜின் அண்ட் ஜிமினை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஆரம் அண்ட் சுகாவை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஆரம் வந்து ஃபேஸ் பார்க்குறாரு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஏதோ நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே இல்லை அப்படி சொல்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாரு. ஆனால் ஆரம்க்கு டவுட்டாகவே இருக்குது. சரி மேரேஜ் முடியட்டும் பேசுவோம் அப்படி சொல்லி அவர் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேரேஜோட எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப்பலையும் ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் ஜின் அண்ட் ஜிமினை கூட்டிட்டு வந்து ஆரம் அண்ட் சுகா கிட்ட விட்டுட்டு அவருமே ஒரு ஓரம் நிற்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டேவும் நிற்கிறாங்க. அப்புறம் மற்ற ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கும்போது அந்த டைமும் வந்துருச்சு. ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. மாற்றிக்கிட்டு அவங்க வந்து
அடுத்து அந்த சைன் பண்ணுற அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்தியன் மேரேஜ் படி இவங்க அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. தட் மீன் வந்து அந்த ஹோமம் வளர்க்குறது அந்த மாதிரி. ஆனால் வந்து செயினாக மாற்றிக்கிறாங்க 2 பேருக்குமே செயினாக மாற்றிக்கிட்டு அந்த ஒரு ப்ரொசீஜரும் பண்ணி அங்கே மேரேஜ் அழகாக முடிஞ்சு அடுத்து நம்ம எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த குடத்துக்குள்ளே கையை விட்டு மோதிரம் எடுக்கிறது, அப்பளம் உடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி அது ஒரு அப்படியே அழகாக ஜாலியாக போகுது. ஆனால் இந்த ஃபன் மோடி இதுலையுமே வந்து நம்ம டே வந்து இன்வால்வே ஆகலை. ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம், அவள் அதுக்கான பதில் எதுவுமே வரலையே, ஆனால் அவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கா, நான் மட்டும் இப்படி நிற்கிறனே அப்படின்ற மாதிரி டே அப்படி ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. இதை வந்து ஜின்னும் பார்க்குறாங்க, ஆரமும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம யூன்மின் கப்பலுக்கு அதெல்லாம் கிடையாது, நான் வாழறேன்டா அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்காங்க அவங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்களுமே வந்து அது வில்லேஜில் தானே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய வீட்டில் தான் நடக்குது. அந்த வீட்டிலையே எல்லாருமே வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணும்போது அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு 2 கப்பலுக்கும் என்ன நடக்கணுமோ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. அது அழகாக அங்கே போய்கிட்டு இருக்கு. இவங்க கொண்டு போய் விட்டுட்டு அந்த வீட்டில் அவங்கள விட்டுட்டு அந்த 2 பேரும் அங்கே விட்டுட்டு இவங்க எல்லோரும் வந்து இப்போ நம்ம பாய்ஸுக்கு ஆல்ரெடி ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் வந்து இப்போ ஜேகேவோட அப்பா அம்மா ஜேகே எல்லாம் வந்து டே இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே டே வந்து நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, இன்னும் 2 நாள் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம், அதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உட்காந்துட்ருக்காரு. இதை வந்து நம்ம ஜேகேவும் பார்க்குறாரு. என்ன இவங்க ஏன் இப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சு டே நடந்துட்டுருக்காரு இல்லையா, அங்கே போயிட்டு என்னன்ட்டு போய் கேட்குறாரு. டே என்னாச்சு, ஏன் தூங்கலையா அப்படின்னு நம்ம ஜேகே கேட்குறாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நீ ஏன் தூங்கலை, நீ என்ன பண்ணிகிட்ருக்க இந்நேரத்துக்கு அப்படி சொல்லி டே கேட்குறாரு. கேட்டு இல்லை எனக்குமே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் இது உனக்கு பழக்கப்பட்ட இடம் தானே, உனக்கே தூக்கம் வரல, எனக்கு தான் வந்து ஜெட்லாக்கு, இங்கே வந்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, அங்கே இருக்கிற டைமுக்கு இங்கே இருக்கிற டைமுக்கும் செட் ஆகலை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கேஷுவலாக பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் அவர் ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருப்பார், ஆனால் அதை விட்டு கேஷுவலாக பேசுகிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இன்னைக்கு எதுக்கு இப்படி இருக்கா, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், நல்லா தானே இருந்தான், திடீர்னு பார்த்தா இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. யோசிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்குறாரு நம்ம ஜேகே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஜஸ்ட்டு வந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லாதனால நான் அப்படி இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாரு. சரி, இது அப்படியே அந்த நைட்டு அப்படியே வந்து இவங்க அப்படியே பேசிட்டு சிட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு காலேஜில் இப்படி நடந்துச்சு, எனக்கு இங்கே இது பிடிக்கும், அங்கே அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டேக்கிட்டு ஷேர் பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படியே போக பொழுது விடியுது. இங்கேருந்து எல்லோரும் போயிட்டு சமைச்சு வச்சுட்டு மறுநாள் அதை தான் விருந்து கொடுப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளைகளுக்கு, புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம யூன்மின் கப்பலும் சரி, நாம்ஜுன் கப்பலும் சரி ரெடி ஆகிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. வந்து உட்காந்துட்டு எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜின் வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்காரு. ஜின்னை உட்கார வச்சு சாப்பிட்ட சொல்லி நம்ம ஜேகே கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜின்னை வந்து டேவை கவனிக்கிறதுக்காக போயிட்டு எல்லாமே அவரோட பிளேட்டில் வச்சிட்ருக்காங்க. சாப்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. டே முகமே சரியில்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. இவ்வளோ நேரம் அவன்கிட்ட ஜேகேட்ட நைட்டு ஃபுல்லாக பேசியிருப்பான், ஆனாலுமே வந்து அவனுக்கு அதை ஏதோ அவனை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருதோ என்னமோ தெரியல, ஒரு மாதிரி சேடாக இருக்கான். ஜேகே வந்து சாப்பிட்டுட்டு அவன் ஆஸ் யூஷுவல் அவனோட ஒர்க் பார்க்க அவன் கிளம்பிடுறான். அந்த சின்ன சின்ன ஒர்க் இருக்குல்ல, அங்கே அந்த வயலுக்கு போகிறது, மாடு பார்க்குறது, ஆடு பார்க்குறது அப்படி சொல்லிவிட்டு அவன் அதை பார்க்க அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் நம்ம டே உட்காந்துட்டு அவன் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு கை கழுவிட்டு எழுந்து போயிடுறான். ஜின்னும் ஆரமும் இதை பார்த்துட்டு என்னவா இருக்கும் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு கஞ்சாடையில் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு நம்ம ஆரம் என்ன சொல்கிறாரு, நீ பேசு அப்படி சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்கிறாரு. ஜின்னு போயிட்டு டே கிட்ட பேசிட்டு போகிறாங்க. டே என்னாச்சு, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, சரியாக கூட சாப்பிட்லையே அப்படின்னு கேட்டு போகிறாரு. பாலாவது குடிக்கிறியா, நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டு போகிறாரு.
பட் இல்லை இல்லை நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்போ எதுவும் பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையே உன் முகமே சரியில்லையே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணவும் டீ வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவன் வேணாம் அப்படி சொல்லிட்டான். அதான் ஏன்னு தெரியல, எனக்கு பிடிக்கும் ஆனால் கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னுட்டான். எனக்கு அதுதான் ஏன்னே தெரியல, எனக்கு கேட்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அவன் என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாரு. ஜின் வந்து அதான் விஷயமா, அவனுக்கு இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக பிடிக்காது. அவன் இந்த ஊர்லேயே ஏதாவது மாப்பிள்ளைன்னா ஓகே நான் கட்டிக்கிறேன், ஃபாரின்லாம் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டான். அதான் இஷ்யூ. இப்போ நீ இங்கேருந்து கல்யாணம் பண்ண ஆப்வியஸ்லி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு தானே போவோம். அவன் இங்கேருந்து வர விருப்பம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் வேணான்னு இருப்பான் அப்படி சொல்லி அப்போ தான் ஜின் சொல்லுவதான் டேக்கு விளங்குது. அப்போ தான் புரியுது, ஓ இதுதான் இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்ட்டு. இதுதான் விஷயமா, இது என்கிட்ட சொன்னால் நானே பண்ணியிருப்பேனே, ஏன் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ தான் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஒளி வட்டம் தெரியுது. பரவாயில்ல, நம்ம ஜேகேவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இவர் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எங்கேயோ வெளியில் கிளம்பி போகிறாரு, அவ்வளோதான். இந்த பக்கம் ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தால் இப்போ இப்படி எகிரி குச்சிட்டு ஓடுறானே, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு முழிக்கிறாரு. அப்புறம் போயிட்டு நம்ஜன்கிட்ட சொல்கிறேன், இதுதான் விஷயமா, ஓ இங்கே இப்படி ஒரு கதை போய்கிட்டு இருக்கா, இதை நம்ம கவனிக்காமல் விட்டோமே அப்படி சொல்லிட்டு நம்ஜுன்னு சொல்கிறாரு. இது எல்லாம் நம்ம யூன்மின் கப்பலும் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு தனி வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் தான் சுகா, இங்கே என்னமோ நடக்குது, ஒரு நிமிஷம் இரு பார்ப்போம். அவங்க தான் எப்போவுமே வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே திரிகிற கப்பல் ஆச்சு, சண்டை போட்டாலும் கொஞ்சிப்பாங்க இல்லையா, அப்படி இருக்காங்க அவங்க. அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் பரவாயில்ல, நம்ம 3 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படியே ஜின்னோட அப்பா அம்மா கிட்டே போகுது, இந்த பக்கம் ஹோபியோட அம்மா கிட்டேயும் போகுது. ஹோபியோட அம்மா தான் இப்போ சொல்கிறாங்க, பரவாயில்ல, நான் ஒரே ஒரு மருமகனை கூப்பிட்டு போக வந்தேன், எனக்கு இப்போ 3 மருமகன் கிடைக்க போகிறா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னோட அப்பாவுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. 3 பையனையுமே ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சேடாகிறாரு. ஆனால் இது ஜேகே ஓகே சொல்லுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. ஜேகேவோட அம்மா தான், இல்லைங்க நல்ல குடும்பம் தானே, ஆல்ரெடி 2 பேர் அங்கே கொடுத்துட்டோம், அவங்க இவனையும் பார்த்துப்பாங்க, எப்படியாவது இவன் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அங்கேவேவா இருக்க போகிறாங்க, வராமையாக போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. மீன்வயல் வந்து ஜேகே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தாக்கா அவருக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னாக்கா இந்த மாதிரி ஜேகேவை கூப்பிட்டு ஜின் பேசுகிறாரு. ஜேகேயா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுங்கள் அண்ணா, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, எதுவும் தேவைப்படுதா அப்படி சொல்லி ஷாக்காக கேட்குறாரு நிக்கில். ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாவோட ஹெல்த்தை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு. அப்பாவுக்கு என்ன, அப்பா நல்லா தானே இருக்கார், ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதுக்கு தான் நான் டேப்லெட் கொடுத்துட்ருக்கேனே, அதில் என்ன இருக்குது, நான் தான் இருக்கேனே, நான் பார்த்துப்பேன், நீங்கள் விடுங்க, நீங்கள் தைரியமாக போங்க, நீங்கள் அங்கே ஹாப்பியாக இருங்க, நான் வீட்டெல்லாம் நான் பார்த்துப்பேன், அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி. அதை நான் சொல்ல வரல அப்படின்னு ஜின் சொல்ல, ஜேகே சொல்கிறேன், வேறு என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ வந்து கொஞ்சம் மோசமாக தானே இருக்குது, இப்போ நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், உன்னோட மேரேஜும் பார்த்துட்டு அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு இருந்தார், நீ இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட லைஃப்பும் செட்டில் ஆகிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கு இப்போ எதுக்கு அவசரம், நான் இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும், எனக்கு நிறைய பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் எனக்கு மேரேஜில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லு. நீ அப்பாவை கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஜேகே, அப்பாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னு என்ன பண்ணுறது, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லவும் ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் சரி ஓகே, உங்கள் விருப்பம் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மாப்பிள்ளை என்ன எதுவுமே கேட்கல, இவர் பாட்டு ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. ஜின்னுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு.
அவங்களுக்கு தேவை ஜேகேவோட அக்செப்டன்ஸ், அவ்வளோதான். யார் மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன, இவங்க தான் மாப்பிள்ளை டிசைட் பண்ணிட்டாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு உடனே தடல் புடல்லாம் எல்லா வேலையும் நடக்குது. அங்கே தான் அவங்க தானே வில்லேஜில் டாப்பு. ஸோ அவங்க வந்து உடனே சொன்னாக்கா உட்காந்த இடத்துலேருந்து பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்குல்ல அப்படின்னு தடல் புடல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 2 டேஸ்லேயே ஜேகேவுக்கும் டேவுக்கும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸ்டில் நம்ம ஜேகே வந்து யார் மாப்பிள்ளை என்ன ஏது ஒன்றுமே கேட்கல. இந்த பக்கம் ஜேகே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்றா பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கார். அந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை சார் ஹாப்பியாக இருக்கார். ஃபைனலி நான் ஆசைப்பட்டவனே எனக்கு கிடைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கார். இது அப்படியே போகுது. இந்த 2 நாளில் வந்து நம்ம ஜேகே டேவை பார்க்கவே இல்லை. யாரையும் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், நம்ம ஏன் இவர்கிட்ட பேசணும், அவருக்கு ஒரு ஃபேக் ஹோப் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு ஜேகே என்ன பண்ணுறாரு, டே சைடே போகலை. டேக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னாக்கா பார்க்க வந்தாக்கா பேச வந்தாக்கா ஏதாவது ஒன்று வளரிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம டே இருப்பார். அப்படியே போகுது. ஜிம்முனால் வாயை வச்சு சும்மாவே இருக்க முடியல. வளர்ற மாதிரி போகிறாரு, கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவர் வளர்ற மாதிரி போக கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இப்படியே அந்த மேரேஜ் டேவும் வந்துடுது. மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்திருக்காங்க. ஊரில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. ஹோபி மாம், ஜின்னோட டேட் மாம் எல்லாமே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜின் அண்ட் ஜிமின் தான் நம்ம ஜேகேவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆரமன் சுகா வந்து டேவை ரெடி பண்ணி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போது இந்த பக்கம் வந்து ஜேகேவை கூப்பிட்டு வர சொல்லி குரல் கொடுக்குறாங்க பாருங்கள். உடனே ஜின்னும் ஜிமினும் தான் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம ஜேகே யாரையுமே பார்க்கல. குனிஞ்சபடிக்கே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாரு. ஸ்டேஜில் நிற்கவும் நிம்மந்தே பார்க்கல. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு நிமிர்ந்து பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு இங்கே ரிங் போட சொல்லி ரிங்கை கொடுக்குறாங்க. அப்போ தான் இவர் நிமிர்ந்து டேவே பார்க்குறாரு ஜேகே. அவ்வளோதான், அவருக்கு அப்படியே இந்த உலகமே நின்று போன மாதிரி ஆகிடுது. ஏன்னாக்கா இப்போது டேவை கல்யாணம் பண்ண அவர் ஆப்வியஸ்லி ஃபாரின் போகணும். அவருக்கு இங்கேருந்து போகவே கூடாது. என்ன பண்ணுறது, இப்போ ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கோம், வேணான்னு சொல்ல முடியாது. சரி ஓகே சொல்லிவிட்டு அப்படி அந்த ஒரு ஃபேக் ஸ்மைலோடவே எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அப்படி என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஜேகேவும் ரிங் போடுறாரு. நம்ம டீமும் ஹாப்பியாக ரிங் போட்டு அந்த கல்யாணம் அந்த ப்ராசஸ் முடிச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து அந்த செயின் போட்டு அந்த எல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஜேகேவோட ஒரு இன்வால்மெண்ட் எல்லாமே நடக்குது. இப்படியே போகுது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அடுத்து ஒரு 2 டேஸில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி கொரியாவுக்கு போகணும். அதுக்காக எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் யூன்மின் கப்புள் பேக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ஜுனும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. டேக்குக் அவங்க ரூமில் வந்து பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மேரேஜ் நடந்த நைட்டு வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. பேசுனா ஏதாவது மனசு கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி சேடாகவே இருப்பார். டேக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி என்ன இருந்தாலும் ஒரு 2 டேஸ் தானே, அவனை எப்படியாவது சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம டே இருக்கார். அதான் அந்த அன்னைக்கு வந்து எல்லாமே பேக் பண்ணும்போது ஜின்னு வந்து ஜேகேவை பார்க்க வராரு. சொல்லுங்கள் என்ன அண்ணா சொல்லுங்கள் அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. ஜின் எங்கே பேக் பண்ணிகிட்ருக்க, எங்கே போக போகிறேன், அதான் கல்யாணம்லாம் முடிச்சு விட்டீங்கல்ல, நம்ம போய் தானே ஆகணும். கல்யாணம் பண்ணிட்டாக்கா நம்ம இங்கே இருக்கக்கூடாது இல்லையா, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரக்தியாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. ஒரு பக்கம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்து சூட்கேஸ்குள்ளே வைக்கிறது, பிடிச்ச ட்ரெஸ்ஸு பிடிச்ச பொருள் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டே ஜேகே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னும் ஜிம்மினும் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜேகேவை பார்த்துட்ருக்காங்க. என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க, நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு என்னையை தானே கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்புறம் என்ன அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. ஜிம்முன்னு ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெட்டிலேருந்து கீழே விழுந்தெல்லாம் சிரிக்கிறாரு. எதுக்குடா இப்போ இப்படி நீ புலம்பிக்கிட்டு இருக்க, மாமியார் வீட்டுக்கு என்னமோ அம்மா வீட்டுக்கே வராத மாதிரியே பேசிக்கிட்டு புலம்பிகிட்ருக்கே அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. ஜிம்மின் வாயை மூட, அவனை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத நீ அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன உங்கள் 2 பேருக்கும் இப்போ நம்ம மேரேஜ் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் கொரியா கிளம்புறோம், அவ்வளோதானே, அதுதானே சொல்ல வந்தீங்க, நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம போகலாம், அவ்வளோதானே, நான் அப்பா அம்மா விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூடவே வர ரெடி ஆகிட்டேன், விடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு விரக்தியோட ஹை லெவலில் போய் நிற்கும்ல, அந்த ஒரு ஃபீலில் அவர் சொல்கிறாரு.
ஜேகேக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ உன்னை யார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேக் பண்ண சொன்னா அப்படின்னு ஜின் கேட்குறேன். பின்ன அப்போ இங்கேயா இருக்க போகிறேன் நான், அப்போ என்னை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜேகே. அதெல்லாம் இல்லை, டே வந்து உன்னோட மேரேஜ் அப்படின்னும் போதே அவன் ஃபுல் லைஃபோ உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் ஓகே சொன்னான். அவன் இங்கேயே வந்து ஹாஸ்பிட்டலில் அவனோட போஸ்டிங் கேட்டு வாங்கிக்கிட்டான். அவன் இங்கே தான் இருக்க போகிறான், நீ எங்கேயும் எங்கள் கூட வரல, நாங்கள் மட்டும்தான் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லவும் ஜிகேக்கு செம்ம ஹாப்பி. அண்ணா என்ன சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்களா? அவன் அப்படியா சொன்னான், இங்கே இருக்கிற சொன்னான். அவன் இவன் சொல்லக்கூடாது, அவர் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு நம்ம ஜிம்மினும் சேம் டைமில் சொல்கிறாங்க. ஜேகேக்கு குஷி தாங்கலை. அப்படியே ஜின்னையும் ஜெமினையும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு டேவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டேவை தேடி ஓடுறாங்க. ஆனால் டே எங்கேயுமே கண்ணில் படலை. சுற்றி தெரியாது டே எங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு சொல்லி. ஏன்னா அந்த 2 நாளுமே அவன் கல்யாணம் ஆகி 2 நாளுமே டே முகத்தை கூட பார்க்க மாட்டான். டே உள்ளே வந்து அவன் வெளியே போகிறது, டே அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறது அப்படி சொல்லிட்டு இருப்பார் ஜேகே. இப்போது எந்த மூஞ்சை வச்சுட்டு நான் போய் அவன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய்கிட்டு இருக்காரு. பார்த்தாக்கா நம்ம டே வந்து வயலில் உட்காந்துட்டு ஆரம் சுகா கூட பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ யோசிக்கலாம் இந்த ஹோபா எங்கே போனார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக யூன்மின் நம்ஜின் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம ஹோபி வந்து இங்கே இருந்திருப்பார். அதான் மேரேஜ் முடிஞ்சிச்சுல, உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி ஹோபியோட மதர் வந்து ஹோபியை இங்கேருந்து விரட்டி விட்டுருவாங்க. நீ இப்போ அங்கே போய்ட்டு பிஸ்னஸ் பாரு கிளம்பு அப்படி சொல்லி விரட்டி விட்டுட்ருப்பாங்க. பாவம் பிள்ளைக்கு பேரும் இல்லை, இங்கே இருந்து என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சோகமாகவே போயிருப்பார். அதனால் அவர் இங்கே இல்லை. அவர் அங்கே போயிட்டு இவங்களுக்கான எல்லா வேலையும் அங்கே ரெடி பண்ணிகிட்ருப்பார். மீன்வேல் வந்து பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இங்கே இவங்க இப்போ நம்ம 3 பாய்ஸும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து கேட்குறாரு, உனக்கு ஓகே தானா, இங்கே இருக்கிறது உனக்கு ஓகேவா? ஏன்னா உனக்கு அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீ மேனேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. சுகா, உனக்கு பிரச்சனைனா சொல்லு, நாங்களுமே உன் கூட இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சுகாவும். டே வந்து அவங்க 2 பேரும் கையும் பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் 2 பேருமே கவலைப்படாதீங்க, நான் எங்கே இருந்தாலும் ஜேகே கூட இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு அவங்க கூட இருந்தால் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே போதும், அதுக்காக தானே நான் இவ்வளவும் கஷ்டப்பட்டேன், அவனை இங்கேருந்து கஷ்டப்படுத்தி கூப்பிட்டு போக எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போய்ட்டு அங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க, மீன்வேல் இங்கே வேணால் நீங்கள் இந்தியா வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஐடியா கொடுக்குறாரு நம்ம டே. இதெல்லாம் நம்ம ஜேகே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு ஓடி வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு நம்ம டேவை. பேக்கப் பண்ணிக்கிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகிறாரு. ஆரம் அண்ட் சுகா வந்து சரி இவங்க பேசட்டும் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து டேயோட ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. அவங்க போகவும் நம்ம ஜின் அண்ட் ஜிம்மின் எதிர்க்க வரவும் அப்படியே 2 பேரும் பேரா, நம்ம யூன்மின் நம்ஜின் வந்து பேரா நின்று இவங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டே குக் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம குக்கி டேவை பிடிச்சி காட்டி பிடிச்சிட்டு ஒரே அழை, அப்படி ஒரு அழுதுகிட்ருக்காரு. டேவை வந்து அப்படி திரும்பி ஏன் குக்கி அழுதுட்ருக்க அப்படி சொல்லி கேட்குறாரு. டேவை பார்த்த மாதிரி நம்ம ஜேகே, இல்லை நீ எனக்காகவா இங்கே இருக்கன்னு ஓகே சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு அழுதுகிட்டே கேட்குறாரு ஜேகே. டே வந்து தலையாட்டிட்டே, ஆமாம் உனக்காக தான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னேன், நீ என்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கலாம்ல, நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படி சொல்லியிருந்தா நானும் ஓகே சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு மட்டும் சொல்லலை குக்கி. இல்லை நான் வந்து என் ஃபேமிலி எனக்கு பிடிச்ச இடத்த விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, உன்னையும் அங்கே வந்து வான்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் சொல்லலை, எனக்குமே உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருந்தது, ஆனால் இங்கேருந்து நான் போகணும் கல்யாணம் பண்ணா அப்படின்றதுக்காக தான் நான் வேண்டாம் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம குக்கி சொல்கிறாரு. குக்கி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டே வந்து குக்கியோட ஃபேஸை கப் பண்ணி, இந்த மாதிரி அழுவுறதை ஃபஸ்ட்டு நிறுத்து, நான் உன் கூட இருக்கணும், அது எங்கே இருந்தால் என்ன, ஹெல்லாக இருந்தால் கூட நான் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்லிவிட்டு குக்கி ஃபேஸை பார்த்து அந்த டியர்ஸை வந்து வைப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. இப்படியே போகுது. இவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து இங்கே நம்ம நம்ஜின் அந்த டே குக்கை பார்த்துக்கிட்டு யூன்மினும் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த டே வந்து அப்படியே போகுது. இங்கே வந்து நம்ம டேக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குது. இவங்களும் வந்து இங்கேயே இருக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. மீன்வேல் நம்ம நம்ஜின் யூன்மின் வந்து கொரியாவுக்கு கிளம்புறாங்க.
டேக்குக்கு வந்து ஜாலியாக இங்கே இருக்காங்க. குக்கி வந்து அவர் அக்ரிகல்ச்சர் தானே பண்ணார். ஸோ அவர் அது பேஸ் பண்ணி அவரோட ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக போய்கிட்டுருக்கு. நம்ம குக்கி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து போய்கிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து அப்போது குக்கி சொல்கிறாரு, நீ எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி சொல்லி டேவை ஹக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நம்ம குக்கி வந்து டே கிட்ட லவ் யூ சொல்கிறாரு. ஐ லவ் யூ டே அப்படிங்கிறாரு குக்கி. தென் டேவும் வந்து ஐ லவ் யூ குக்கி, எப்போவும் நீ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன், நீ ஃபீல் பண்ணவே கூடாது அப்படி சொல்லி அங்கே அவங்க அழகாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே டேஸ் போகுது. இந்த பக்கம் நம்ம யுன்மின் கப்பிள் அண்ட் நம்ஜின் கப்பில் ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே அடிக்கடி அவங்களுமே வந்து இந்தியா வந்துட்டு போகிறாங்க. இவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க, இங்கே டேக்குக்கும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அழகாக அந்த ஸ்டோரியும் முடிச்சுக்கலாம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம ஜேகேவோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக பண்ண ஒரு வீடியோ. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். நல்லா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம குக்கிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிப்போமா? விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அவர் ஏஞ்சல் ஜங்குக்கா. இப்போது போல் எப்போவுமே ஹாப்பியாக நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ஆஸ் அ டேக்கு பிலீவர் எனக்கு அது மட்டும்தான் கண்டிப்பாக தேவை. எல்லாரோட ப்ரேயர்ஸ் போல் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரி இங்கே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஆல்.